அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் முதல் சிவாலயம் தோன்றிய சிவாலயம் குறித்தும் அந்த சிவாலயத்தின் மகிமைகளை குறித்தும் பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக நவக்கிரக பயத்தை நீக்கக்கூடிய அபூர்வ தரிசனத்தை நாம் இந்த ஆலயத்தில் காணலாங்க. இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது? இந்த ஆலயத்தினுடைய மேலும் அதிசயத்தக்க வியக்கக்கூடிய வகையில் நிகழக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் பற்றியும் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டிய நாட்டின் 14 சிவத்தலங்களுக்கு முன்பாக உருவான தலம் உத்திரகோசமங்கை அப்படின்னு சொல்லலாம். இலந்தை மரத்தினடியில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளிய இந்த தலத்தில் தான் சிவபெருமான் அம்பிகைக்கு வேதகாம ரகசிய பொருளை உபதேசித்து அருளினாரு அப்படிங்கிறது ஞான நூல்கள். உத்திரம் அப்படின்னு சொன்னால் ரகசியம், கோசம் அப்படின்னா உபதேசித்தல் அப்படின்னு பொருள்க. இந்த அற்புதத்தையொட்டியே இந்த தலம் திரு உத்திர கோசமங்கை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதுவே உலகின் முதல் சிவாலயம் அப்படின்னு பெரியோர்களும் சொல்கிறாங்க. மூலவர் பார்த்திங்கன்னா சுயம்பு திருமேனியராக சதுர ஆவுடையாருடன் திகழ்கிறார். இறைவி மங்காளம்பிகை திருகரத்தில் ருத்ராட்சம் ஏந்தியபடி காட்சி அருள்கிறாங்க. மண் தோன்றுவதற்கு முன்பு தோன்றிய மங்கை உத்திரகோச மங்கை அப்படின்னு பெரியோர் சொல்கிறாங்க. ராவணனின் மனைவியான இத்தல இறைவனை வணங்கியதாக சொல்கிறது தலப்புராணம். சிவபக்தனான ராவணன் மண்டோதரி திருமணம் இங்கே தான் நடைபெற்றது அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது ஈசனின் திருவிளையாடல்களில் ஒன்றான வலைவீசி மீன்பிடித்த விளையாடல் நடைபெற்ற தலம் இந்த தலம் அப்படின்னு சொல்லலாம். மீனவ பெண்ணாக தோன்றிய அம்பிகையை சுவாமி கரம் பிடித்த தலமும் இதுதாங்க. திருவாசகம் அருளிய மாணிக்க வாசகர் பிறப்பெடுக்க காரணமான தலமும் இந்த தலம்தான். நவ கிரகங்கள் ஆலய வழிபாட்டில் இல்லாத காலத்தில் தோன்றிய கோயில் இந்த கோவில் அப்படிங்கிறதுனால இங்கே சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய 3 கோள்கள் மட்டுமே இருக்கு. இதுவே இந்த ஆலயத்தின் பழமைக்கு மற்றும் ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம். நடராஜர் சன்னதிக்கு பக்கத்திலேயே சகஸ்கரலிங்க சன்னதியும் இருக்குங்க. ஈசனிடம் வேத ரகசியம் கேட்க வந்த 1000 முனிவர்களில் 999 பேர் ஈசனிடம் ஐக்கியமாகிவிட எஞ்சி நின்ற ஒரு முனிவரை மாணிக்க வாசகராக மறுபிறப்பு எடுத்தார் அப்படிங்கிறது புராணங்கள். அதனால் திருவாசகம் என்னும் வேதம் நமக்கு கிடைக்க காரணமான தலமும் இந்த தலமே அப்படின்னு சொல்லலாம். இந்த தலத்தின் சிறப்புகளில் ஒன்று அப்படின்னு சொன்னால் மரகத லிங்கம் மற்றும் ஸ்படிக லிங்கம். தினமும் மதிய வேளையில் இந்த 2 லிங்கங்களுக்கும் அபிஷேகம் நடைபெறும். இதை கண்டாலே முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய தலவிருட்சமான இலந்தை 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க. தினமும் அதிகாலையில் அம்பாள் சுவாமியை பூஜிப்பதாக ஐதீகங்க. அதே போல் மாணிக்க வாசகர் இறைவா நிலை பெற்று ஈசனுக்கு அருகே அமர்ந்து அவருக்கு அன்னம் பாலிப்பதாக நம்பப்படுது. திருப்பெருந்துறைக்கு அடுத்த மாணிக்க வாசகருக்கு ஈசர் தரிசனம் தந்த இடமும் இந்த தலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே நாளில் 3 வேளை மங்களநாதரை தரிசித்தா வினைகள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதுபோன்று காசிலையும் தீராத பித்ரு சாபமும் இங்கு தீரும் அப்படின்னு சொல்லலாம். இங்கு நடைபெறும் பள்ளியறை பூஜை மிகவும் விசேஷமானது. இரவு 7:30 மணிக்கு நடைபெறக்கூடிய பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டோம் அப்படின்னா திருமண தடைகள் நீங்கி கல்யாணம் கைகூடும். பிறந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறதும் நம்பிக்கைங்க. பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த ஆலயம் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் 5 கோபுரங்களுடன் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தம், மங்கள தீர்த்தம் ஆகியவை 7 ஜென்ம பாவம் தீர்க்கும் சக்தி கொண்டவை அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் கோயிலுக்கு வெளியில் பிரம்ம தீர்த்தமும் அதற்கு அருகில் மொய்யார்த்தடம்
பொய்கை தீர்த்தம், வியாச தீர்த்தம், சீதர தீர்த்தம் ஆகியவையும் இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான தலத்தில் வரக்கூடிய ஏப்ரல் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10:20 மணிக்குள்ள கும்பாபிஷேகமும் நடைபெறப் போகிறது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தலத்தில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறதையொட்டி திருப்பணிகள் முடிவடைந்து கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி யாகசாலை பந்தகாலல் முகூர்த்தம் நடைபெற்றிருக்கு. 101 குண்டங்கள் அமைக்கப்பட்டு யாகசாலை சிறப்பாகவே அமைக்கப்பட்டும் இருந்துச்சு. ஏப்ரல் 1 முதல் யாகசாலை பூஜைகள் நடக்க இருக்குங்க. அதன் பின் 4ஆம் தேதி கும்பாபிஷேகமும் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் இதையொட்டி பார்த்தோம் அப்படின்னா உத்தரகோச மங்கையில் எங்கே பார்த்தாலும் சிவாச்சாரிய பெருமக்களாகவே காணப்படுறாங்க. யாகசாலைக்குரிய புனித நீரை சிவாச்சாரியார்கள் எடுத்து வந்தும் சேர்த்திருக்காங்க. இப்படி கும்பாபிஷேக பணிகள் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சிவபக்தர்களினுடைய மனம் மகிழ செய்யும் செய்தியை கோயில் நிர்வாகமும் வெளியிட்டிருக்கு. அதாவது யாகசாலை பூஜைகள் தொடங்கும் ஏப்ரல் 1 முதல் கும்பாபிஷேக நாள் வரை மரகத நடராஜரை சந்தனகாப்பு இல்லாமல் தரிசிக்கலாம் அப்படிங்கிறது தாங்க அந்த விசேஷமான சிறப்பு. இங்கே இருக்கக்கூடிய நடராஜர் திருமேனி பச்சை மரகரத்தால் ஆகியிருக்கு. விலை மதிக்க முடியாத மாபெரும் பொக்கிஷமாக திகழும் 5.5 அடி உயரம் கொண்ட இந்த நடராஜர் திருமேனி உலக அதிசயம் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த திருமேனியில் எப்போதுமே சந்தன காப்பு பூசப்பட்டிருக்கும். மார்கழி திருவாதிரைக்கு முதல் நாள் மட்டுமே சந்தனம் இல்லாமல் இந்த நடராஜரை தரிசிக்க முடியும். இவரின் திருமேனியில சாத்தப்படக்கூடிய சந்தனம் மருத்துவ குணம் கொண்டிருக்கு. அனைத்து நோய்களையும் தீர்க்க வல்லது அப்படின்னு சொல்லலாம். மத்தளம் முழங்க மரகத பொடிபடும் என்பார்கள். அவ்வளவு நுட்பமானது மரகதக்கள். அதில் நுட்பமாக நடராஜ திருமேனி அமைந்திருக்கிறதுனால கோயிலில் இசைக்கும் வாத்திய ஓசையால் திருமேனிக்கு பாதிப்பு ஏற்படாதபடி இருக்க சந்தன காப்பு பூசப்படுது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே சந்தன காப்பு களையப்பட்டு பச்சை திருமேனி தரிசனம் வாய்க்கப்பெறும். கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஏப்ரல் 1 மாலை 5 மணிக்கு சந்தனம் களைதல் நிகழ்ச்சி நடைபெறுது. அதற்கு பிறகு 2, 3 மற்றும் 4 ஆகிய 3 நாட்களும் மரகத நடராஜரை பக்தர்கள் தரிசனம் பண்ணலாம். மரகத நடராஜரை தரிசித்தா வினைகள் தீரும், நவக்கிரக தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஆண்டு ஏற்கனவே ஜனவரி மாதம் திருவாதிரையில் மரகத நடராஜர் தரிசனம் கிடைத்த நிலையில் மீண்டும் மரகத நடராஜர் தரிசனம் கிடைக்க இருப்பதை எண்ணி சிவபக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதனால் வாய்ப்பிருக்கக்கூடிய பக்தர்கள் உத்திரகோச மங்கை சென்று கும்பாபிஷேகத்தை தரிசித்து மங்களநாதரின் அருளை பெறலாம். கூடவே மரகதராஜரையும் தரிசித்து சகல வளங்களையும் நீங்க பெறலாம். அதே மாதிரி உலகிலேயே முதல்ல தோன்றிய கோவில் எது அப்படின்னு தெரியுமா? ராமநாதபுரத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கும் புனித தலங்களில் ஒன்று தான் உத்தரகோச மங்கை. இதுவே உலகிலேயே முதல்ல தோன்றிய சிவன் கோவில் அப்படின்னு நம்பப்படுது. ஆதி காலத்தில், அதுவும் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாகவே அமைஞ்சிருக்கு. இதில் இருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டிற்கும் இல்லாத சிறப்பு நமது பாரத தேசத்திற்கு இருக்கு. இந்தியாவை புண்ணிய பூமி, புனித பூமி, ஞான பூமி அப்படின்னு எல்லோரும் அழைக்க காரணம் நம்மளுடைய நாட்டில் தான் பல்வேறு புண்ணிய சேஸ்திரங்களும் தீர்த்தங்களும் மூர்த்திகளும் இருக்காங்க. ஆதிசங்கரர், ராமானுஜர், சாய்பாபா, ரமண மகரிஷி போன்ற மகான்கள் அவதரித்த அற்புத பூமியும் இதுதான். தமிழகத்தில் சிறப்பு பெற்ற பல ஸ்தலங்கள் இருக்கு. அவற்றில் ஒன்றுதான் உத்திரகோச மங்கை அப்படின்ற திருத்தலம். ராமாயண காலத்திற்கு முன்பு இருந்தே இந்த கோயில் சிறப்பு பெற்று விளங்கியதாக அறியப்படுது. ராவணனும் அவர் மனைவியான மண்டோதரியும் வழிபட்டு வரம்பெற்ற தலம் இது அப்படின்னு சொல்லப்படுது. ராவணனுக்கு திருமணம் தாமதமாகி கொண்டே சென்றபோது அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு திருமண பேறு பெற்றதாக வரலாற்று தகவல்களும் சொல்றாங்க. அதே போல ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடிந்த பின்னர் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்தாங்க. அப்போது ராவணனின் வழிகாட்டுதலின்படி மண்டோதரி இந்த தல இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு புத்திர பேரும்
அடைந்தாங்க. பிரம்மஹஸ்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தோன்றுவதற்கு முன்னரே தோன்றிய ஆலயம் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். இதனை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல்மொழியின் மூலமாக நாம அறிய முடியும் அப்படின்னு சொல்லலாம். உத்திரகோச மங்கை என்ற தற்காலத்தில் அறியப்பட்டாலும் இந்த தலத்தின் முழு பெயர் திரு உத்திர கோசமங்கை என்பதே ஆகும். திரு அப்படின்னா அழகு மற்றும் சிறந்த அப்படிங்கிற பொருள். உத்திரம் என்பதற்கு ரகசியம் என்றும் கோசம் என்பதற்கு சொல்லுதல் என்றும் பொருள்படும். மங்கை என்பது அம்பாளை குறிக்கும். அம்பாளுக்கு ஓம் என்றும் பிரணவ மந்திர விளக்கத்தை இறைவன் விளக்கும் இடம் என்பதே இதற்கு சரியான பொருளும் ஆகும்.